ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அரசியல்ல நிரந்தர நண்பரும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்டாலினோட நெருங்கிய நண்பர் இப்ப திமுகவுக்கு எதிரா இருக்க போற ஒரு சூழ்நிலை உண்டாயிருக்கு. தேர்தலுக்கு பிறகு தாவேகா 108 இடங்களை ஜெயிச்ச பிறகு அவங்களுக்கு சில கட்சிகளுடைய ஆதரவு தேவைப்பட்டுச்சு. அதுல ஒரு முக்கியமான கட்சியா விடுதலை சிறுத்தைகள் கட்சியா நம்ம சொல்லலாம். தேர்தலுக்கு பிறகு தாவேகாவுக்கு ஆட்சிக்கு நாங்க ஆதரவு கொடுக்கிறோம், ஆனா திமுக கூட்டணியில நீடிப்போம் அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் அறிவிச்சாரு. ஆனா விசிகால இருக்க 75% தொண்டர்களுடைய எண்ணம் என்னவா இருக்கு அப்படின்னா, நீங்க திமுகல இருக்கிறத விட தாவேகா பக்கம் வருவதே நல்லது. இன்னமும் திமுக கூட்டணியில தொடர வேணாம். இவ்வளோ நாள் நம்ம இருந்த பிறகுமே கூட எவ்வளோ அதிகமான சீட்டா அவங்க கொடுத்துட்டாங்க. அதனால தாவேகா பக்கம் முழுக்க முழுக்க நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் தொண்டர்கள் எல்லாம் சொல்றாங்க. இன்னொரு புறம் கடந்த மே 16ஆம் தேதி தாவேகா அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவை தனிப்பட்ட முறையில் திருமாவளவன் சந்திச்சு பேசியிருந்தார். இந்த ரகசிய பேச்சுவார்த்தையில தாவேகா அமைச்சரவையில விசிகா இணையறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இந்த தேர்தல் நடந்த சமயத்திலேயே திருமாவளவன் சட்டமன்றத்துக்கு உள்ள வந்திருக்கணும். கடலூர் மாவட்டத்துல காட்டுமன்னார் கோயில்ல தனி தொகுதியில அவரை போட்டியிடுற மாதிரி இருந்துச்சு. கடைசி நேரத்துல அவர் வாபஸ் வாங்கிட்டாரு. அந்த தொகுதியில அவருக்கு மாற்று ஜோதிமணி அவர்கள் விசிகா சார்பில் பானை சின்னத்துல நிறுத்தப்பட்டு 33,000 வாக்குகள் வித்தியாசத்துல பாமகவை தோற்கடிச்சு பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்காங்க. அன்னைக்கு திருமாவளவன் பின்வாங்கினது அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு மாஸ்டர் பிளானா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. தற்போதைய சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்கக்கூடிய திருமாவளவன் தமிழக அமைச்சர் ஆகணும் அப்படின்னா அடுத்த 6 மாசத்துக்குள்ள ஏதாச்சும் ஒரு தொகுதியில சட்டமன்ற உறுப்பினரா ஜெயிச்சிருக்கணும். இந்த ஒரு பிளானை தான் இப்ப தாவேகா தலைமை ஒரு மாஸ் ரூட்டை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு அப்படின்னு 2 தொகுதியில போட்டியிட்டு ஜெயிச்ச முதலமைச்சர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா பண்ணிட்டாரு. அதே திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் திருமாவளவனை வேட்பாளரா நிறுத்துவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. முதலமைச்சர் விஜயும் இதை விரும்புறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப நீண்ட காலமா திமுக கூட்டணியில இருந்து ஸ்டாலினுடைய நெருங்கிய நண்பரா இருந்த திருமாவளவன் இப்ப திமுகவுக்கு அகைன்ஸ்டாவே தாவேகா உள்ள ஒரு எம்எல்ஏவாக, அதே மாதிரி தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நபராகவும், தாவேகா அமைச்சரவையில இடம்பெறக்கூடிய ஒரு நபராகவும் வருவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நன்றி.